வணக்கம். செல்வகுமாரின் மிக கனமழை மாவட்ட முன்னறிவிப்பு. நேற்றைக்கு திருவள்ளூர் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக கனமழை பொழிவு, அதிக மழைப்பொழிவு எதிர்பார்த்து, மயிலாடுதுறைக்கு வடக்கே மிக கனமழை பொழிவு எதிர்பார்த்திருந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் அதிக கனமழை பொழிவு வரை எட்டியிருக்கிறது. சிதம்பரத்தில் 221 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சேத்தியார் தோப்புல 148 மில்லிமீட்டர், புவனகிரியில் 144 மில்லிமீட்டர், காட்டுமன்னார் கோவில் 143 மில்லிமீட்டர், கொத்தவாச்சேரி 130 மில்லிமீட்டர், லால்பேட்டை 121 மில்லிமீட்டர், குறிஞ்சிப்பாடி 98 மில்லிமீட்டர், வடகுத்து 94 மில்லிமீட்டர், ஸ்ரீபுஷ்ணம் 92 மில்லிமீட்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கடலூர் 84 மில்லிமீட்டர், வானமாதேவி 82 மில்லிமீட்டர், எஸ்ஆர்சி குடிதாங்கி 69 மில்லிமீட்டர், மேமாத்தூர் 62 மில்லிமீட்டர், பன்ருட்டி 60 மில்லிமீட்டர், பெளந்துறை 56 மில்லிமீட்டர், விருதாச்சலம் 52 மில்லிமீட்டர், வேப்பூர் 37 மில்லிமீட்டர், கீழ்ச்செருவை 32 மில்லிமீட்டர், லாக்கூர் 31 மில்லிமீட்டர், காட்டுமயிலூர் 30 மில்லிமீட்டர், தொடுதூர் 25 மில்லிமீட்டர். இது கடலூர் மாவட்டத்தில் பெரிந்த அதிகபட்ச மழை பொழிவு. தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு தெற்கு பகுதி, புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளிலையும், திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மிக கனமழை பொழிவு. 2024 ஜனவரி 8 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில், அதாவது இலங்கைக்கு தெற்கு புறம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் சந்திக்கும் இடத்துல காற்று சுழற்சி நீடித்துக்கொண்டு இலங்கைக்கு தென்கிழக்கே மையமாக கொண்டு சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில், அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிற நிலையில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவு, அதிக கனமழை பொழிவு எதிர்பார்த்திருந்த நிலையில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டோட வடக்கு பகுதி மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு சற்று கனமழையும் அவ்வப்பொழுது கனமழையும், செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதி மாமல்லபுரத்திற்கு தெற்கே தொடங்கி அச்சிரப்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டுக்கு தெற்கே மேல்மருவத்தூர் மற்றும் செய்யூர் இந்த பகுதிகளுக்கும், விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்காணம், மயிலம், திருவக்கரை, திண்டிவனம், விக்கிரவாண்டி மற்றும் பன்ருட்டி, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தற்பொழுது கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தத்தின் ஆக்கிரமிப்பு தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் ஆக்கிரமித்திருக்கிறது. இருந்தாலும் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் குளிரடையோடு இணைந்த கிழக்கு காற்று சந்திப்பு இருக்கிற காரணத்தினால லேசான மிதமான மழைப்பொழிவும், சற்று கனமழை பொழிவும், ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவும், செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதி மாமல்லபுரத்திற்கு தெற்கே தொடங்கி டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வரைக்கும் உள்ள பகுதிகளில் மிக கனமழை வாய்ப்பும் ஏற்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதியாக மரக்காணத்தை ஒட்டிய பகுதிகள் உள்ளே மேல்மருவத்தூர் வரைக்கும், விக்கிரவாண்டி, திண்டிவனம் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு புதுச்சேரிக்கும் மரக்காணம் சுற்றுவட்டார விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் காலை வரைக்கும் கொடுத்து, படிப்படியாக இந்த உயரழுத்தத்தோட ஆக்கிரமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்பதனால மிக கனமழை பொழிவோட இடம் படிப்படியாக செங்கல்பட்டிலிருந்து விழுப்புரம் மாவட்ட பகுதிகளாகவும், பிறகு விழுப்புரம் மாவட்ட பகுதியிலிருந்து புதுச்சேரி மாவட்ட பகுதிகளாகவும், பிறகு புதுச்சேரி பகுதியிலிருந்து கடலூர் மாவட்ட பகுதிகளாகவும், பிறகு கடலூர் மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்ட பகுதியாகவும், மயிலாடுதுறை மாவட்ட பகுதியிலிருந்து காரைக்கால் பகுதியாகவும், பிறகு காரைக்கால் பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியாகவும் அமையும். ஆக மிக கனமழை பொழிவு என்பது 15 சென்டிமீட்டர் வரைக்கும். ஆகவே
குறைந்தபட்சம் 8 to 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த கடலோர மாவட்டங்களில் மழை பொழியும். ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் நேற்று இரவு வரைக்குமே 9 சென்டிமீட்டர், அதாவது நேற்று இரவு 8 மணி வரைக்குமே 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. அதற்கு பிறகு பொழிந்த மழை பொழிவு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து 15 சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் கிடைத்திருக்கும். இன்னும் கூடுதலான மழை பொழிவு கூட கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கிடைத்திருக்கும். இந்த நிலையில இந்த காற்று குவிதல், இருகாற்று இணைவு, கிழக்கு காற்றோட தரையேறுதல் போன்ற அமைப்பு எல்லாமே செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டம் வழியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதற்கு அடுத்தபடியா மதியம் மாலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு பகுதி, மேலும் கடலூர் மாவட்டம் உள்பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி முதல்ல, அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தை ஒட்டிய, அதாவது அணைக்கரையை ஒட்டிய பகுதிகள் தொடங்கி சோழபுரம், அப்படியே கடலூர் மாவட்டத்தோட முட்டம், காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பகுதிகள், சிதம்பரம் போன்ற பகுதிகள்லாம் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. மிக கனமழை பொழிவு கூட இருக்கிறது. அடுத்தபடியாக அது அப்படியே திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள், கொல்லுமாங்குடி, பேரளம் பகுதிகளுக்கும், பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தின் மாநகர் பகுதிக்கும், திருவாரூர் மாவட்டத்தின் நன்னிலம் மற்றும் குடவாசல், வலங்கிமான், நீடாமங்கலம், கொரடாச்சேரி, திருவாரூர் பகுதிகளுக்கும், பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் அதாவது வடக்கு பகுதியிலிருந்து படிப்படியாக தெற்கு பகுதி, வேதாரண்யம், தகட்டூர், தலைஞாயிறு போன்ற பகுதிகளுக்கும், பிறகு திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி முத்துப்பேட்டை மற்றும் கோட்டூர், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், பிறகு அப்படியே படிப்படியாக தஞ்சாவூர் மாவட்டத்தின் அதிராமப்பட்டினம், மதுக்கூர், ஓரத்தநாடு பகுதிகளுக்கும், நெய்வாசல் பகுதிகளுக்கும் மழை பொழிவு கொடுக்கும். படிப்படியாக விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்ட மழைப்பொழிவு, கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை என்று படிப்படியாக தெற்கு நோக்கி இன்றைக்கு மாலைக்குள் கனமழை பொழிவை டெல்டா மாவட்டங்களில் கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் இருக்குமே தவிர அதுவும் பரவலாக இருக்காது. ஆங்காங்கே இருக்கும். பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவும், பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பொழிவும், ஆங்காங்கே கனமழை பொழிவும், ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவும் இருக்கும். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் முன்னேறி தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தொடங்கும். உள் மாவட்டங்கள் திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதிகள், தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும், திருச்சிக்கும், பெரம்பலூருக்கும், அரியலூருக்கும், நாமக்கலுக்கும், சேலக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர், திருச்சி மற்றும் மதுரை, தேனி போன்ற மாவட்டங்களுக்கும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்திற்கும், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கும், எல்லா மாவட்டத்திற்கும் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கும். தென்கோடி மாவட்டத்திற்கு 11ஆம் தேதி வரைக்கும், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய மத்திய உள் மாவட்டங்கள் எல்லாமே 10ஆம் தேதி வரைக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை வரைக்கும், அதாவது வடகோடி மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் நாளை வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நாளை வரைக்கும், தெற்கு அரை பகுதிகளுக்கு 10ஆம் தேதி வரைக்கும், தென்கோடிக்கு 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 12ஆம் தேதியிலிருந்து குளிரலை. ஆக மழைப்பொழிவு விழுப்புரம், கடலூரிலிருந்து மிக கனமழை பொழிவு கொடுத்து வருகிற நிலையில் அது கடலூருக்கும், புதுச்சேரிக்கும், மயிலாடுதுறைக்கும், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும், விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் கொடுக்கும். அது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மற்றும் திருச்சிக்கும், புதுக்கோட்டைக்கும் கொடுப்பதற்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். காற்று சுழற்சியானது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு தெற்கே தான் நீடிக்கிறது. இது மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கே வர வேண்டும், குமரி கடலுக்கு தெற்கே வர வேண்டும், இது மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வர வேண்டும். அந்த அமைப்பு 12ஆம் தேதி வரை நடைபெறும். 12ஆம் தேதி முற்றிலுமாக விலகிய பிறகு பனிப்பொழிவு தொடங்கிடும், குளிரலை வந்துடும்.
11ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. ஆக மிக கனமழை பொழிவிற்கு எச்சரிக்கையாகவும் 15 சென்டிமீட்டர் வரைக்கும். பிற மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையாகவும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.